வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம எண்கள் தொடர்பான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 164வது கொஸ்டின். ஒரு பையில் பச்சை, மஞ்சள், கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற வீதத்தில் உள்ளன. அதில் கருப்பு நிற பந்துகள் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளானதான். ஒவ்வொரு கலரோட ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இங்கே கருப்பு நிற பந்துகளோட ரேஷியோ 5, ஓகேங்களா. கருப்பு நிற பந்துகளோட எண்ணிக்கை 40ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 5x வேல்யூ 40 அப்படின்னா மொத்த பந்துகளோட எண்ணிக்கை கேட்குறாங்களா. அப்போது ரேஷியோவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 4 + 3 + 5, 4 + 3 7, 7 + 5 12. இந்த 12x வேல்யூ என்ன. இப்போ இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5, இங்கே 8 5 40. அப்போது 8 × 12 80 + 16 96, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 165வது கொஸ்டின் கவனிங்க. திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைக்காப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைக்காப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைக்காப்பிலை செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அதோட எண்ணிக்கை தெரிஞ்சுக்கணும். 35 சிவப்பு மணிகள், 30 நீல மணிகள், ஓகே. ஸோ அப்போ அதே வீதத்துன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ 35 30 இதோட வீதம் என்ன இருக்கும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 6. அப்போ 7 6 அப்படிங்கிறதே மொதல் கண்டிஷன். அடுத்து இந்த வேல்யூ நம்ம இன்ட்டு 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணாமா. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 14 12ங்கிற வரும். ஸோ இதுவும் அதே ரேஷியோவில் தான் வரும். இது 2வது. அதே போல் இந்த 7 6ங்கிறத 3ஆல் மல்டிபிள் பண்ணாமா. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 18, ஓகே. ஸோ இதுவும் அதே ரேஷியோவில் வரும். இது 3வது. அதுக்கு அடுத்தது இதே ரேஷியோவை நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 28 24, ஓகேங்களா. இதுவும் இந்த ரேஷியோ மாறாது. இந்த ரேஷியோ வேல்யூ 4வது செட்டு. அடுத்தது இதே ரேஷியோவை நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 5 அப்படின்னா 7 5 35, அடுத்து 6 5 30, ஓகே. இது 5வது. அது இப்போ இங்கே என்னென்னா இந்த 5வது வேல்யூ அப்படிங்கிறது ஆல்ரெடி அங்கே இருக்குது. அப்போ அதே சிறிய கை காப்பை அப்படின்னு செய்ய விரும்பல அப்படிங்கிறபோது நம்ம இதை செய்யக்கூடாது. ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த டவுட் வந்துடும், ஓகே. ஸோ அப்போ இந்த 35 30 சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது டவுட் வந்துடும். அதுவே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல இது வராது. இதை தவிர்த்து மீதி சின்ன வேல்யூங்கிறது என்ன. இந்த 7 6 14 12 21 18 28 இந்த 4 வேல்யூங்கிறது தான் இங்கே பாசிபிள். ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 166வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கோணமும் அதன் மிகை நிரப்பு கோணமும் 4:5 என்ற வீதத்தில் இருப்பின் அக்கோணம் எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஒரு வேல்யூவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆங்கிள், இப்போ இந்த ஆங்கிள்ங்கிறது கோணம்னு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய ஆங்கிள்ங்கிறத மிகை நிரப்பு கோணம்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. இந்த கோணங்களோட ரேஷியோ தான் 4:5 அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது அல்லது அக்கோணம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். இது மொத்த ஆங்கிள் வேல்யூ என்ன வரும், 180 டிகிரி, ஓகேவா. அப்போது 2 தனித்தனி கோணங்களோட கூடுதல் கோணத்தோட வேல்யூ மிகை நிரப்பு கோணத்தோட வேல்யூ இதோட கூடுதல் எவ்வளோ தான் இருக்கும், 180 டிகிரி தான் இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம 9x வேல்யூ 180 டிகிரி, எக்ஸோட வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 20 அப்படிங்கிற வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னா அவங்க கேட்குறது இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது கோணம், செகண்ட் இருக்கிறது மிகை நிரப்பு கோணம், ஓகே. ஸோ அதானே அவங்க கொடுத்துருக்க டேட்டா. அப்போ நம்ம கோணத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 4 × அந்த எக்ஸோட வேல்யூ என்ன 20. அப்போ 4 × 20 80 டிகிரி, ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ 80 டிகிரி தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 167வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் கவனிங்க. 2 கோணங்கள் 4:9 என்ற விதத்திலும் அவற்றின் மிகை நிரப்பு கோணங்கள் 8:3 என்ற விதத்திலும் உள்ளன எனில் அவ்விரு கோணங்கள் முறையே அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விகிதம் கொடுத்து கீழே அதோட அளவுகள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வேறு எதை பற்றி எக்ஸ் கான்செப்ட் யோசிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு
ஆப்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க கோணங்கள் என்ன, 4:9ங்கிறது கோணத்தோட விகிதம். அதே போல் மிகை நிரப்பு கோணத்தோட விகிதம் 8:3. அவங்க கேட்டிருக்கிறது கோணங்களோட அளவு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 60:135 இருக்கலாம், 30:80 இருக்கலாம், 40:90 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம செக் பண்ணுறோம், மொதல் ரேஷியோ செக் பண்ணுறோம். 4:9 எதுக்கு 4:9 வருது அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 60:135 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 12ங்கிற வரும். இங்கே 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணும்போது 27ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 12, 9 3 27. அப்போது இந்த ஃபஸ்ட்டு அளவு 4:9 வருது. ஓகே, அதே இது பி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 30:80 அப்படிங்கிறம்போது அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணாவே 3:8 தான் வரும். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது 4:9 கிடையாது. அதே போல் 40,90லையும் அந்த ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணுங்கள், 4:9ன்னு வரும். அப்போ இதுவும் பாசிபிள் இருக்குது. அப்போ ஏங்கிற பாசிபிள் இருக்குது, சிங்கிறது பாசிபிள் இருக்குது. அதே போல் டி பாசிபிள் வராதுங்கிறது நல்லா தெரியும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டில் அடுத்து தான் அவங்க என்ன செக் பண்ண போகிறோம், 8:3 எது வரும் அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா அதோட மிகை நிரப்பு கோணங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 60 135ன்னு இருக்கா, இது கோணம் வந்து இந்த வேல்யூ அப்படின்னா மொத்தத்துக்கு 180 வரணுங்கிறது நான் போன ப்ராப்ளத்தில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே 120 ஆட் பண்ணோம். அப்போ இதுதான் வந்துட்டு மிகை நிரப்பு கோணத்தோட அந்த 8ங்கிற ரேஷியோட அளவு இருக்கும். ஓகேவா, அடுத்தது இங்கே 135ல் பேலன்ஸ் என்ன, 45 தான், மொத்தத்துக்கு 180 டிகிரின்னு வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெண்டாவது ரேஷியோ வருதான்னு செக் பண்ணால் நம்மளுக்கு ஏ ஆப்ஷனா அல்லது சி ஆப்ஷனாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இதையும் நீங்கள் 5ஆல் சிம்பிளை பண்ணி பாருங்கள். இங்கே 2 டைம்ஸ் வருது. அடுத்த 2 12னா 20 அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 9 அப்படிங்கிற வரும். இதை நம்ம 3ஆல் சிம்பிளை பண்ணால் 8ங்கிறது வரும், அடுத்து 3ங்கிறது வரும். அப்போ 8:3 இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே நம்மளுக்கு கிடச்சது. அப்போ 4:9 கோணத்தோட அளவும் கிடச்சது. இதை மைனஸ் பண்ண பின்னாடி மிகை நிரப்பு கோணத்தோட வேல்யூவில் இருந்தும் 8:3 கிடச்சிருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் 168வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு ஐங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:3, 4:3:2 என்ற வீதத்தில் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஐங்கோணம் இருக்குது. ஸோ அந்த ஐங்கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோணத்தோட வெளிக்கோண அளவு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ வெளிக்கோணத்தோட அளவு இங்கே 6:3, 4:3:2ங்கிற கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்ன, உட்கோணங்களின் அளவுகள் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், வெளிக்கோணங்கள் மற்றும் உட்கோணம். அதாவது வெளிக்கோணங்களோட மொத்த அளவு 360 டிகிரிங்கிறது தெரியணும். ஓகேங்களா, வெளிக்கோணங்களோட மொத்த அளவு 360 டிகிரிங்கிறது தெரியணும். வெளிக்கோணம் ப்ளஸ் உட்கோணங்களோட அளவு, அதான் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரணும். ஓகே, வெளிக்கோணங்களோட மொத்த அளவு 360 டிகிரி, இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வெளிக்கோணம் ப்ளஸ் உட்கோணம், இங்கே ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்களா, வெளிக்கோணம் ப்ளஸ் உட்கோணம், இதோட கூடுதல் எப்பயுமே 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வச்சு நம்ம எப்படிலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெளிக்கோணத்தோட மொத்த அளவு 360ன்னு பார்த்தோமா, அப்போ வெளிக்கோணத்தோட ரேஷியோவோட மொத்த அளவும் இந்த 360 டிகிரி ஈக்குவல். ஓகே, ரேஷியோ வேல்யூவோட கூடுதல் என்ன, 6 + 3 + 4 3 + 2, இப்போ 6 10, இங்கே ஒரு 6 இருக்குது, அப்போ 18ன்னு இருக்கும். 18 எக்ஸோட வேல்யூ 360 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 20. ஓகேங்களா, 20 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரேஷியோவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் வெளிக்கோணத்தோட கோணங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன வரும், 6 × 2 12, அப்போ 120, 3 × 20 60, அடுத்தது 4 × 20 எல்லாம் இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, 4 × 20 80, அடுத்து 3 × 20 60, லாஸ்ட்டில் 2 × 20 40. ஓகே, இது வெளிக்கோணத்தோட அளவு. இப்போ தான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன, வெளிக்கோணத்தோட அளவும் உட்கோணத்தோட அளவும் கூடுதல் 180ன்னு வரணும். இப்போ இங்கே வெளிக்கோணம் 120 டிகிரி அப்படின்னா உட்கோணம் எவ்வளோ இருந்தால் மொத்தத்துக்கு 180 கிடைக்கும், 60 அப்படிங்கிறது என்ன,
அப்போது ஃபஸ்ட்டு 60 டிகிரி அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு உட்கோணத்தோட ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்தது 80ஓட இங்கே நம்ம 120 ஆட் பண்ணணும். இப்போ தான் நம்மளுக்கு மொத்தத்துக்கு 180 கிடைக்கும். இப்போ அடுத்ததில் என்ன, 80 + 100 டிகிரி தான் 180, 60 + 120 டிகிரி, அடுத்து 40 + 140 டிகிரி. இதுதான் உட்கோணங்களோட அளவு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கணக்கு, அடுத்த மாடல் மதிப்பு தொடர்பான வேலை நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ மற்ற ரெண்டுலாம் சிம்பிளான கொஸ்டின் தான். 172வது கொஸ்டின் கவனிங்க. 6வது கொஸ்டின், இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதவே நம்ம ஒரு ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னா, இரண்டு எண்களோட கூடுதல், ரெண்டு எண்கள் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதோட கூடுதல்ங்கிறது இரண்டாவது எண்ணை நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோமா, இந்த ஒய்யில் 1 1 6 2/3%. இதிலேருந்து முதல் எண்ணுக்கு இரண்டாவது எண்ணுக்கூட வீதம் என்ன கேட்குறாங்க. இப்போ முதல் எண் இரண்டாவது எண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தில் இருக்க 116 2/3ங்கிறத ஒரு பின்னத்தோட சதவீதம் மாற்றணும். கலப்பு பின்னத்தை ஒரு தகு பின்னமாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 116 × 3 + 2ன்னு வருமா, அப்போ 18 8 பேலன்ஸ் 1, ஒரு 3 3 3 + 1 4, அடுத்து 3 ப்ளஸ் இங்கே மேலே இருக்க 2 /3. ஓகே, இதுதான் அந்த கலப்பினது. அப்போது 350/3% வருமா, அப்போ ஒய்யோட வேல்யூ 350 / 3%. இதில் இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சதவீதத்தை நம்ம என்ன பண்ணணும், இதவே நம்ம ஒரு பின்னமாக மாற்றலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூக்கு நம்ம ஹோல் / 100ன்னு போடலாம், சதவீதத்துக்கு போடலாம். அது இந்த 3ங்கிற வேல்யூ இங்கே மல்டிபிளுக்கு வந்துருமா, அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே ஒய்யோட மல்டிபிள் என்ன வரும், 350 / 300 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப சிம்பிளானதான். இது நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வேல்யூங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன, இந்த டிவைடில் இருக்க 300 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போது ரெண்டு வேல்யூக்குமே மல்டிபிளாக மாறும். 300 எக்ஸுங்கிறதும் வரும், ப்ளஸ் 300 ஒய் அப்படிங்கிற வரும். இங்கே ஆல்ரெடி 350 ஒய்ங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஏன்னா 300 ஒய்ங்கிறது இந்த சைடு போணுச்சு அப்படின்னா மைனஸில் மாறும். அப்போது 300 எக்ஸோட வேல்யூ 350 - 300 ஒய்யா, அப்போ பேலன்ஸ் 50 மட்டும்தான் இருக்கும், 50 ஒய். இதில் இருந்து அவங்க கேட்குறது x ஒய்யோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. முதல் எண் இரண்டாவது எண்ணுக்கான ரேஷியோ. அப்போது இந்த எக்ஸ் வேல்யூ இந்த சைடு இருக்கட்டும், இந்த வேல்யூ சரி ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 50/300ன்னு மாறும். இந்த ஒய் வேல்யூ இது ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ x/ஒய்ங்கிற ரேஷியோ கிடச்சிருச்சா. அப்போ x/ஒய்யோட ரேஷியோ 50/300. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த 0 இந்த 0, ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30. அப்போது x ஒய்யோட வேல்யூ 1:6ன்னு கிடைக்கும். 1:6ங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது இந்த வேல்யூவை அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பின்னமாக மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் கவனிங்க. சரி, 7வது கொஸ்டின், 173வது கொஸ்டின். 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு 2 ரேஷியோ கொடுத்தா அதோட கூடுதல் இந்த வேல்யூ அப்படின்னா முதல் ரேஷியோவோ ரெண்டாவது ரேஷியோவோ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 ரேஷியோவோட கூடுதல் அவங்க கொடுத்துருக்க அந்த கூடுதல் நம்பருக்கு ஈக்குவலாக வருதா, அதோட மல்டிபிளாக வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அதே போல் தான் இங்கேயும் 4 ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும். 5:7 அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கூடுதல் 12ன்னு வரும். இப்போது இந்த 12 எக்ஸோட மடங்கு, அதாவது 12ஓட மடங்கில் 72 வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். 12 × 6 எவ்வளவு, 12 × 6 72ங்கிற கிடைக்குது. அப்போது இரு எண்களோட அந்த விகிதம் 5:7 வரும். ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் பி 3 +
5 மொத்தத்துக்கு ஒன்று என்ன வரும் 8ங்கிறோம். வந்து இப்போ 8ஓட மடங்கில் மல்டிபிளில் 72 வருமா? 8 9 72 வரும். அப்போது இந்த ரேஷியோவும் கரெக்டு. ஓகேவா? இருக்க முடியாதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அடுத்து இப்போ இங்கே 3:4 3 + 4 7 7ஓட மடங்கில் 72ங்கிறது வராது. ஓகேவா? அப்போது இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஆப்ஷன் டி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஆப்ஷன் சிலே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரே கொஸ்டினுக்கு ஒரே ஒரு கரெக்டான ஆன்சர் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 175வது கொஸ்டின் கவனிங்க. 3 கார்கள் 2:3:4 என்ற விகித வேகத்தில் சென்றால் அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்க கொடுத்துருக்க ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா வேகத்தோட ரேஷியோ. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நேரத்தோட விகிதம். ஓகேவா? இப்போ ஸ்பீடு டைம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடு அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான டைமில் நம்ம ஒரு இடத்த ரீச் ஆகிடலாம். ஓகேவா? அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? எதிர் விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இப்போ டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நேரம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ என்ன? ஸ்பீடோட வேல்யூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/ங்கிறது வரும். ஓகே, அப்போ அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம 1/ல எழுதணும். இதுதான் நீங்கள் இந்த பாயிண்டில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ 1/ல எழுதணும் அப்படின்னா ஆல்ரெடி ரேஷியோ 2:3:4ன்னு இருக்குது. இதை நம்ம 1/ல எழுதணுமா? 1/2 1/3 1/4 இதுதான் இதற்கான நேரத்திற்கான விகிதம். ஓகேவா? இப்போ இது சிம்பிளை பண்ணுங்கள். கீழே எல்சிஎம் நம்ம 12 நம்ம எடுப்போம். ஓகேவா? 2 3 4க்கெல்லாம் 12ங்கிறதா. அப்போது 2 × 6 தான் 12, 3 × 4 12, 4 × 3 12. இப்போ நம்ம கீழே இருக்க வேல்யூ நம்ம தேவையில்லை, ரேஷியோவுக்கு மேலே இருக்க வேல்யூவே போதுமானது. அப்போ 6:4:3ங்கிறதா இதற்கான ரேஷியோ. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் இருக்கும். அதுவே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா நேர்வீத கான்செப்ட் எதிர்வீத கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த 181வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை ரூபாய் 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 200 வேந்தனால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? 13. விலை எவ்வளோ ஆயிடுச்சு? 200லேருந்து 260 மாறிடுச்சு. இப்போது ரேட்டு அதிகமானுச்சு அப்படின்னா கம்மியான அளவு தான் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ இது எதிர்வியத்தில் இருக்கா? எதிர்வியத்தில் இருந்தால் அப்படியே இங்கே டிவைட் நோட் பண்ணுறோம், இதை மல்டிபிள் நோட் பண்ணணும். எதிர்வியமாக இருந்தால் அதை அப்படியே நோட் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 200 / 260 × 13. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 1 13 13, 2 13 26, 1 2 12 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. அப்போது 260 மாறிச்சு அப்படின்னா அவனால் 10 பெட்டிகள் தான் வாங்க முடியும். இது எதிர்வீத கான்செப்டில். இது நேர் வீதமாக இருந்தது அப்படின்னா 186வது கொஸ்டின். ஸோ இது இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அதே இந்த நேர்வீத எதிர்வீத கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணலாம். இப்போ அரை மீட்டர் துணியா? ஸோ அரை மீட்டர் துணியோட விலை 15 ரூபா அப்படின்னா 8 மீட்டர் துணியோட விலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கலப்பு பின்னம் இருக்குது. இந்த கலப்பு பின்னத்தை நம்ம ஒரு பின்னம் மாற்றினோம்னா 8 × 3 24, 24 + 1 25. அப்போ 25/3ன்னு இருக்குமா? இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ அடுத்து இந்த வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது இந்த வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ எப்படி பண்ணுவோம்? 15 × இந்த 25/3 சரி டிவைடட் பை இந்த 1/2. ஓகேங்களா? இப்போ 1 3 3 I 3 15. ஓகேங்களா? 5 × 25 அப்படிங்கிற போடுவோம். அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா இது 1/2. இந்த இது ரெண்டாவது டிவைடில் இருக்கும்போது இந்த வேல்யூ இங்கே மல்டிப்புளாக வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 5 × 25 × 2. ஓகேங்களா? 2 × 5 10, 10 × 2 250. அப்போ எக்ஸோட வேல்யூ 250. இந்த 250 தான்
கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நேர் வீதமாக இருந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், எதிர் வீதமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதிலே ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.